ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், ஐம் யுவர் கியூ. ஸோ இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பப்ளிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் அது பப்ளியோட ஸ்டோரி. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கண்டிப்பாக அவன் நல்லா ஆகி வந்தோடனே அந்த எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? ஐயம்மா அம்மா, நீ எல்லாம் பெத்த அம்மாவாம்மா? ஆவுன்னா பெத்த பிள்ளைய விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? இந்த வயசுல உனக்கு ட்ரிப்பு. ஒரு நாள் போனா என்ன, 2 நாள் போனா என்ன? ஆவுன்னா போதும், 2 மாதம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரிப்புன்னு போயிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதில் எனக்கு புரியலை. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? பிஸ்னஸ் ட்ரிப்புடா. ஆமாம், பிஸ்னஸ் ட்ரிப்பு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? என்ன பிஸ்னஸ்? ஆமாண்ணா பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? டயம் அம்மா, அத்தை சொல்லுங்க அத்தை. டேய், பிஸ்னஸ் ட்ரிப்னால தானடா போகிறோம். அது ஏன்டா இப்படி இது பண்ணுற? இல்லை அத்தை, ஆகுனா நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிடுறீங்க. அதுதான். சரி, ஒன்றும் இல்லை, போங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நான் மட்டும் அந்த ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யணும். டேய், உனக்கு போக பிடிக்கலன்னா வேணாம் இரு. அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிடுங்க, அப்புறம் கம்பெனியை யார் பார்க்குறது? நான் பார்க்குறேன் அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்குறேன். பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சரிடா, நீயும் பார்த்து சேஃபாக இரு. வரதுக்கு எப்படியும் 1 வீக் மேலே ஆகும். நீ பார்த்து பத்திரமா ஆஃபீஸ் போயிட்டு வா, சரியா? நான் பார்த்துக்குறேன் த, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. வணக்கம் தான். ஆமாண்டா, அத்தையை பார்த்தோன்னா மட்டும் அவ்வளோ அழகாக பேசு, என்கிட்ட மட்டும் எகுரு. போம்மா, உனக்கு நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டு தானே இருப்ப. நான் என் அத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரி டைம் ஆச்சு, உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்புங்க, நானும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ. டயாங் டயாங் தான் அந்த பர்சன். ஸோ டயாங்கோட அம்மா, அப்பா, டயாங் 3 பேரும் ஒரு பெரிய வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டிலேயே தான் டயாங்கோட அப்பாவோட சிஸ்டர் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்க ஹாஸ்டலில் இருக்கான். ஸோ இப்போதைக்கு இவங்க மட்டும்தான். ஸோ ஆவுன்னா டயாங்கோட ஃபேமிலியும் அவங்க அத்தை ஃபேமிலியுமே பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிடுவாங்க. அவங்கன்னா வெளியூரில் தான் இருப்பாங்க அதிகமாக. ஸோ டயாங் அங்கே இருக்கிற கம்பெனியை அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போது அத்தை தான், டேய் என்னடா கோமா இருக்கியா? சிச்சி அத்தை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அவனே போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அவன் கம்பெனிக்கு போயிடுறான். ஸோ கம்பெனியெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது வீடு திறந்துருக்கு. நான் போகும்போது வீடை பூட்டிட்டு தானே போனேன், இப்போ என்ன வீடு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சனை பார்த்தோன்னே, ஏய் ஜங்குக்கி, இங்கே என்ன பண்ணுற? எப்போ ஹாஸ்டல்லேருந்து வந்தா? ஏய் டயங்கம்மா, நான் இப்போ தான் வந்தேன் ஒரு 2 hours ஆச்சு. வரும்போது கேட்டு இது மூடி இருந்தது. சரி, ஓகே, எப்பயும் சாவி வைக்கிற இடத்துல தான் சாவி இருக்குன்னு நானும் எடுத்து திறந்துட்டு உள்ளே வந்தேன். உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. சரி யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம்மா, எங்கள் அம்மா, அப்பா, அப்புறம் அத்தை, மாமாலாம்? டேய், அவங்கெல்லாம் ட்ரிப்பு போயிட்டாங்கடா. என்னது ட்ரிப்பா? என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. எப்படி சொல்லுவாங்க? நீ தான் உன் காலேஜ் ட்ரிப்பில் போயிருந்தியே. ஆமாம்ல, சாரி மாமா. மறந்தியா? சரி, ஹாஸ்டல் போகலையா? இல்லை மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, இப்போ வீட்டில் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தா யாருமே இல்லை. சரி, ஒரு 2-3 நாள் இங்கே தங்கிட்டு போகலான்னு நினச்சேன். அதனால என்னடா, தங்கு, யார் வேணான்னா? மாமா, அது ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கி, தங்கு. சாப்பிட்டியா? இல்லை. சரி இரு, நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன், ஃபுட் ஆர்டர் பண்ணி 2 சாப்பிட்லாம். சரி மாமா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன், அதாவது ஹாஸ்டலில் இருந்த பர்சன்,
அதாவது தயங்கோட அத்தை பையன் வந்து நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு காலேஜ் ட்ரிப்புக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராரு. அவர் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போவார். ஸோ அப்போ வந்து வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க தான் வீட்டில் யாரும் இல்லை. ஸோ தயங்கோட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அவர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஸோ தயங்கும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு 2 பேருமே உட்காந்து மூவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏய் ஜங்குக்கி, நாளைக்கு தனியாக இருந்துருவியா? ஏன்னா நான் ஆஃபீஸ் போகணும். அதெல்லாம் இருந்துருவேன் மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ம் சரி ஓகே. அப்போ லேட்டாக எழுந்திரிப்பல்ல? ஆமாம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் சரி நீ தூங்கு, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சுட்டு போகிறேன். இல்லை மாமா, நீங்கள் மட்டும் இது பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன், நீ பாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆச்சு, நான் தூங்க போகிறேன், நீ வேணா டிவி கொஞ்சம் நேரம் பாரு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து குட் நைட் ஜங்குக்கா. குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து படுக்க போயிடுறாரு. ஸோ டயாங்க்கும் ஜேகேக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் வந்து ஏஜ் கேப் இருக்குது. ஸோ ஜங்குக் வந்து ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அதே கவுச்லேயே படுத்து தூங்கிடுறாரு. டயாங் வந்து பார்க்குறான், கவுச்சிலே தூங்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் கூட போடாமல் அவ்வளோ அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு ஜங்குக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் வந்து ஒரு 2 டேஸ் வந்து க்ராஸ் ஆகிருக்கும். இப்போ ஜங்குக் வந்து டயாங் வந்து ஏதோ ஒன்று எதர்ச்சியாக வந்து ஒரு மாதிரி அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு சீக்கிரம். அப்போது ஜங்குக் வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ், குட்டி ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு, டேய் ஜங்குக்கி, என்ன பண்ணிகிட்ருக்க? என்னம்மா, என்னடா கோலம் அது? அம்மா ஷார்ட்ஸு டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு பனியனு, ஏம்மா என்னடா இப்படி இருக்க? அம்மா, ஹாஸ்டலில் இருந்து பழகிட்டோம்மா, டக்குன்னு இது பண்ண முடியல. நீ தானே விடு, நானும் இருந்துக்கிறேன், சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும், டே ஜங்குக்கி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் படுத்துறாரு. ஸோ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நைட் டைம் ஆகுது, என்ன இன்னும் எழுந்திரிக்கலன்னு சொல்லிட்டு அவர் டயாங் ரூமில் போய் பார்க்கும்போது டயாங் பக்கத்தில் போய் பார்க்கும்போது செம்ம ஃபீவர் ஜங்குக்கு டயாங்க்கு. அச்சோ மாமாக்கா ஃபீவர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர், மாமா, ஏய் மாமா, 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 சொல்லு ஜங்குக்கா. மாமா, என்னம்மா இப்படி ஃபீவர் அடிக்குது, இதோட என்ன பண்ணிகிட்ருக்க? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை ஜங்குக்கா, அது இல்லை வேணாம், அதெல்லாம் இல்லை, நீ இப்போ என் கூட ஹாஸ்பிட்டல் வர அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்கிட்டலாம் காமிச்சிட்டு அவரை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து அவருக்கு கஞ்சி வச்சு அவருக்கு கொடுத்து மாத்திரையை போட வச்சு அவரை தூங்க வச்சிடுறாரு. தூங்க வச்சோன்னே ரொம்பவும் பாடி ஹீட்டாக இருக்கறனால பக்கத்துலேயே உட்காந்து அந்த வெட் கிளாத்தை வச்சு அப்படியே பட்டு பட்டு தொட்டு 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 எடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த இதெல்லாம் ஹாட்னஸ்லாம் குறைந்து ஸோ அப்படியே வந்து அவர் அங்கேயே இடத்துல வந்து தூங்கிடுறாரு. அப்போது டைம் வந்து மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து பக்கத்தில் படுத்திருக்காரு. ஸோ செம்ம அழகாக இருக்காரு, க்யூட்டாக. அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கு இருக்காரு. டயாங் நிமிக்காமல் ஒரு செகண்ட் அவரை பார்த்துட்டு, டயாங் என்ன பார்த்துட்ருக்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பொறுமையாக எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்கார்றாரு. அப்போ அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிற சவுண்டில் ஜங்குக்கும் எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ டயாங், மாமா அவனுக்கு இப்போ ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. தேங்க்ஸ் ஜங்குக். மாமா இதுக்கலாமா நீ தேங்க்யூ சொல்லுவேன்? இல்லை ஜங்குக், அதெல்லாம் நான் உன்னை பார்த்துக்கிட்டேல்ல. மாமா என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்தாத. சரி நீ இரு, நான் ஏதாச்சும் மார்னிங் இது வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் குக் பண்ணிவிட்டு டயாங்கும் ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஜங்குக்கு அனதர் டேப்லெட் செட் ஆஃப் டேப்லெட்டையும் கொடுத்து
ஒழுங்கா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சிடுறாரு. ஸோ இப்படியே வந்து நைட்டும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் ஏதோ வந்து செல்ஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஹெக்கி ஹெக்கி எடுத்துட்ருக்காரு. ஸோ அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அவர் ஹெக்கி ஹெக்கி எடுத்துகிட்டு இருக்கும்போது அதே ஷார்ட்ஸ் அதே பனியன் போட்டு ஹெக்கி ஹெக்கி எடுக்கும்போது அவரோட ஹீப் அவரோட ஸ்டொமக் எகிரி குதிக்கும் போது அவரோட செஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவல் ஆகுது. அதை பார்த்து டயாங்க்கு வந்து அவங்க அங்கே பார்க்காதடா, டேய் அங்கே பார்க்காத, அங்கே பார்க்காத, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் ஆனால் டயாங்க் வந்து ஐஸ் அப்படியே அந்த பக்கம் தான் போகுது. ஸோ டயாங் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து போயிடுறாரு ரூமுக்கு போயிட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து மூன் பண்ணுறாரு. அந்த ஜங்குக்கும் வந்து என்ன மாமா இங்கே இருந்துச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகும்போது அந்த பாத்ரூம்லேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு வந்து ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டே அந்த மூனிங் சவுண்டை பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுறாரு மாம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனை இல்லையா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை விட்டு கேட்டுட்டு அப்படியா சரி வா நம்ம போகலாம் ஜங்குக்கா இங்கே அப்புறமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அவர் ரூமுக்கு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. மார்னிங் ஜங்குக் மாமா சொல்லிட்டாங்க ஜங்குக்கா சரி இப்போ எப்படி இருக்கோம் நம்ம எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். என்ன வீட்டில் சொன்னாங்க அவங்க என்னத்த சொல்ல அப்படி அப்போ இந்நேரம் வந்திருக்கணும்ல இன்னும் 2 days வருவாங்க தானே தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே கால் வருது. அப்போ அவங்க தான் பேசுகிறாங்க இரு ஸ்பீக்கரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட என்னடா என்ன எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன். சரி ஒன்றும் நான் வர்றதுக்கு இன்னும் 2 weeks ஆகும் பத்திரமா இருன்னா என்னம்மா 1 வீக்குன்னு ட்ரிப்புன்னு போயிட்டு இப்போ 2 weeks ஆகுன்ற அதெல்லாம் இல்லைடா 2 weeks ஆகும் இப்போ என்னன்ற ஒன்றும் இல்லை வந்து தொலை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பண்ணிட்டு ஜங்குக்கு இன்னும் 2 weeks ஆகுமா சரிம்மா அதனால என்ன பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவர் பாட்டுக்கு உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காரு. டயாங் வந்து மூவியே பார்க்குறேன்னு பேரில் வந்து ஜங்குக்கா வந்து இன்ச் பை இன்ச் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஸோ லிட்ரலாக வந்து அந்த சைடு ஐஸ்லேயே வந்து அவரை இன்ச் பை இன்ச் வந்து ஜங்குக்கா ரசிச்சிட்ருக்காரு. அப்போது டயாங்கோட டயாங் என்னடா பார்க்குற என்னடா இப்படி பார்த்துட்ருக்க முதல்ல அவங்கக்கிட்டேருந்து பார்வையை நவுத்துட்டானோ ஐயோ என்ன கண்ணு என்ன மூக்கு ஐயோ அந்த லிப்ஸு ஐயோ ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்கு. அது கீழே வருவாங்க நெக்கு செஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக டேட்டு ஒரு கை ஃபுல்லாக என்னமா இருக்கும். அதோட அவன் ஹிப்பு எல்லாம் ஷேப்போட அந்த ஹிப்பு ஒரு கை பிடிச்சா அப்படி இருக்கும். ஐயோ என்னமா இருக்கும். இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. கொஞ்சம் அவன்கிட்ட வந்து க்ராஸ் ஆகிறதோ ஒழுங்கு மேலே எஞ்சி போய் படுத்து தூங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்குள்ளே பேசிட்டு ஜங்குக்கி சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லை நீ பாரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டயாங் வந்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ஜங்குக்கு எதுவுமே பேசலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ டயாங்கா ஏண்டா டயாங்கா அவனை பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி மூடிடுது அமைதியாடுறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சின்ன பையன்டா ஓகேவா ஒன்றும் இல்லை காம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ நான் பண்ணியே ஆகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம்குள்ளே போகும்போது ஜங்குக்கும் வந்து பின்னாடியே டயாங் பின்னாடியே வந்து
ஆமா. ஆ என்ன ஜங்குக்? ஆமா, இங்க என்ன பண்றா? என்ன பண்றீங்க நீங்க? எங்க அது ஒன்றும் இல்லை ஜங்குக், வாஷ்ரூம். ஆஹா. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா நானே இருக்கேனே மாமா. ஏன் செல்ஃபாக பண்ணிக்கிறீங்க? ம் ஜங்குக், என்ன வளர்ற? அம்மா பார்த்தேன். நான் அந்த என்ன திடீர்னு உங்களை தேடி வந்தேன். பார்த்தா செல்ஃபாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன் மாமா பண்ணிவிட சொன்னா பண்ண மாட்டேனா? ஆ ஜங்குக், என்ன பேசுகிற நீ? ஆமாம், எனக்கு நீங்கள் வேணும். அதான் இப்போ ஜங்குக் ரொம்ப பண்ண ஜங்குக் தப்பாக இருக்கு மாமா. நீங்கள் வேணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட லிப்ஸை வந்து அப்படியே அவர் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக், ஏய் ஜங்குக், என்ன பண்ணுற? அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. டைம் அவ்வளோ இதுவா ஜங்குக்கோட கிஸ்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ தான் ஜங்குக்கு ஆஷா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த கிஸ் இன்ச் பை இன்ச் அப்படியே டங்கை விட்டு 2 பேரோட டங்கும் அதுக்குள்ளேயே ரோல் பண்ணி அப்பா லிப்ஸையும் லிப்ஸையும் மாற்றி மாற்றி பைட் பண்ணி லிட்ரலாக என்னால் முடியல ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே அவர் இன்ச் பை இன்ச் ஜங்குக்கோட பாடியை வந்து அவர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டு அவர் அப்படியே அந்த ரப் மூமெண்ட்ஸோடையே வந்து ஜங்குக்கோட வெஸ்ட்டை டைட்டாக பிடிச்சி ஒரு பக்கம் வெஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஹேண்டை வந்து அப்படியே ஒரு போர்டு ஃபுல்லாக ரூம் பண்ண விட்டு டக்குன்னு ஜங்குக்கு பெட்டில் தள்ளி விட்டு மேலே ஓவராகி இன்ச் இன்ச் அப்படியே ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு இதுவும் லிக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணி அவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜங்குக்கும் வந்து அதே மாதிரி டைம் பேக் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் அவ்வளோ அழகாக வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் டேங்கோட செஸ்ட்டில் படுத்து தொங்கிட்டுருக்காரு. டேங் அவ்வளோ அழகாக ஹேர் கோதி விட்டு அவ்வளோ டேட்டாக ஜங்குக்கை வந்து அப் பண்ணியிருக்காரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு ஹெட்டை மட்டும் தூக்கி டேங்கை பார்த்துட்டு வலிக்குதா ஜங்குக்கா? என்ன வலிக்காதா மாமா? ஏன் மாமா அவ்வளோ இதாக இருக்கா என்ன? டே சாரிடா, நான் எனக்கு தெரியல இப்படி தாட். மாமா எதுவும் சொல்லாதா? ஓகேவா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? சரி வா அப்படின்னு சொல்லி டேங்கும் ஜங்குக்கும் ஜங்குக்கை ஃப்ரெஷ்அப் ஆக வச்சு அவர் ரெடி பண்ணி பொறுமையாக ஜங்குக்கை அந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி 2 பேருமே அவ்வளோ அழகாக சாப்பிட்டு அவங்க டைமை வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டேங் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே ஜங்குக் கூட அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுச்லேயே வந்து அவர் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆஃபீஸ்லேருந்து வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டே அவர் டிவி பார்க்குறேன்னு பேரில் ஜங்குக்கு இன்ச் பை இன்ச் ரசிச்சுட்டு அப்படியே வந்து அவரோட இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவர் அந்த டைமை வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஃபுல்லாக வந்து அந்த இன்டிமைசி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த 1 டே நடந்த அந்த நைட் நடந்த மொத்த இதுவுமே வந்து 2 பேருமே வந்து அப்பப்போ தோணுன போதெல்லாமே வந்து செஞ்சிட்ருப்பாங்க.
கிச்சனில், ஹாலில், பெட்ரூம்லன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேத்துக்கும் அந்த டைம் பிடிச்சிருக்கு. அவங்களுக்குள்ள இருந்த அந்த இன்டிமசி வந்து பிடிச்சிருக்கு. அப்போது ஜங்குக்கும் வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுவார் காலேஜ் ஓப்பன் ஆனோன்னே. ஸோ அப்போ வந்து வீட்லேயும் வந்துருவாங்க எல்லோரும். ஸோ வந்தோடனே டேங் வந்து ஜங்குக் கூட அப்பப்போ ஃபோனில் பேசிட்டு அப்படியே வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. திரும்பியும் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருப்பாங்க. திரும்பியும் வந்து டயாங்கோட வீட்டில் வந்து டயாங் வீட்லேயும் ஜங்குக் வீட்லேயும் கிளம்பிருவாங்க. அடுத்த இது அவங்க போன அடுத்த நிமிஷம் டயாங் வந்து ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்துருவார் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்து அவர் அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போது அம்மா சொல்லுடா ஆமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ? ஜங்குக் ஏன்டா? இல்லை மாமா, நம்ம என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்? லவ்வா இல்லை லஸ்ட்டா எனக்கே தெரியலையே மாமா. இது லவ்வா லஸ்ட்டா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் 2 பேத்துக்குள்ள அது ஜங்குக்கா எனக்கு அது உன் கூட பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலையா? மாமா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஜஸ்ட் கிரேவிங் ஃபார் யூ மாமா. நீ பாட்டு பண்ணி விட்டுட்டு ஹாஸ்டல் போன்னு அனுப்பிச்சி விட்டுட்ட. எனக்கு ஒவ்வொரு நைட்டும் மேலே தூங்கணும், உன்கிட்ட அப்படிலாம் இருக்கணும், என்கிட்ட வந்துட மாட்டியான்னு எவ்வளோ தூரம் எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆனால் வீட்டில் வந்தோடனே எதுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு அத்தனை கேள்வி வரும். அதுவும் என்னால் சொல்ல முடியல. பார்த்தால 2 மாதம் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன்னா இடையில சண்டே வந்தேன், வீட்டில் எல்லாத்துக்கூடயும் பேசினேன், இது பண்ணேன். ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாம்மா. எனக்கு உன் மேலே ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு மாமா. ஐ ஜஸ்ட் நீட் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவரோட ஸ்டெப்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சு ஜங்குக் வந்து இன்ஸ்பயன்ஸ் டயாங்கை வந்து அணுவாக ரசித்து ஜங்குக் தனக்குள்ள டயாங்கை வந்து அவர் அவ்வளோ தூரம் வந்து அது ஒரு கிரேவிங்ஸ், அந்த ஒரு கிரேவிங்ஸ் வந்து தான் மூலயமா அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு. அவ்வளோ அழகாக வந்து அந்த நைட் டைமை வந்து 2 பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டயாங்கும் ஜங்குக்கா உனக்கு எப்படி என் மேலே கிரேவிங்ஸோ அதே மாதிரி எனக்கும் உன் மேலே கிரேவிங்ஸ்டா. தெரில இது லவ்வா இதுவா என்னன்னு தெரியல. ஆனால் கூட இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லும்போது ஜங்குக் வந்து ஹாஸ்டல் போயிடுவார். ஸோ இப்படியே தான் வந்து நடக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள. அவங்க ஊருக்கு போகிற டைம் ஜங்குக்கை கூப்பிட்டு வந்துடுவார். ஜங்குக் கூட கூப்பிட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க டைம் ஆஃப் ஸ்பெண்டிங் வந்து அவ்வளோ அழகாக வந்து இது பண்ணுவாங்க. லிட்டரலாக சொன்னால் அவங்க 2 பேத்துக்கும் லவ் இருக்கா லிஸ்ட் இருக்கான்னு தெரில. ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட அந்த தேவையை வந்து அவ்வளோ அழகாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருப்பார். ஸோ ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே உடனே டயாங்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே டயாங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டயாங்கும் ஜங்குக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணோம், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது டயாங் வீட்லேயும் ஜங்குக் வீட்டில் இப்போக்கி பசங்களா நீங்கள் இந்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனேடா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க? அது வந்து என்னமோ ஒன்று பண்ணி தொலைச்சிட்டிங்கல்ல, இப்போ என்ன? ஒன்றும் இல்லை, ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா. சந்தோஷம். இதெல்லாம் எப்படா நடந்தது? அது என்னமோ ஜங்குக் நீ என்ன அம்மா அது வந்து சரி போங்க என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கையும் அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிப்பான் டயாங் இன்ச் பை இன்ச். இப்போ ஜங்குக் வந்து டயாங்கிட்ட மாமா
நீ குழந்தைக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏய் ஜங்குக்கா, என்ன பேசுகிற நீ? ஆ இது குழந்தைக்காக இல்லை, இது நமக்காக. எனக்கு நீ அன்னைக்கு கேட்டல, நம்ம லவ்வா லஸ்ட்டா என்ன மாமா நம்ம கூட இருக்குன்னு. ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கிறது லவ் ப்ளஸ் லஸ்ட். அந்த லஸ்ட்டும் லவ்வும் சேர்ந்து தான் அந்த கிரேவிங்ஸ். உன் மேலே இருக்கே அந்த கிரேவிங், அது எனக்கு ரெண்டுமே தான்டா. எனக்கு கிரேவிங் வரும்போதும் நீ தான் வேணும். நான் சுகமாக இருக்கும் போதும் எனக்கு நான் பேசணும்னு துணையா, நான் மடியில் சார்ந்து படுத்து ஆறுதல் தேடுறதுக்கும் நீ தான் வேணும். ஐ ஜஸ்ட் கிரேவிங் ஃபார் யூ ஜங்குக்கா. எனக்கு உன் மேலே மட்டும்தான் எல்லா ஆசையும் சரி, முகமும் சரி, உன்கிட்ட மட்டும்தான், மற்ற யாருக்கிட்டேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஜங்குக்கு பேம்பர் பண்ணி அவ்வளோ அழகாக பேபியும் டெலிவரி பண்ணுறாங்க. ஜங்குக்கும் டயாங்க்கும் ஒரு அழகான கேர்ள் பேபி. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ அழகாக டயாங் கூட இது பண்ணுறாரு. பட் ஆனால் என்ன தான் டயாங் கூட அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் இருந்தாலும் ஜங்குக்கால் இருக்க முடியல. ஸோ பேபி தூங்கினதுக்கப்புறம் ஜங்குக்கே போய் டயாங் கூட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வேணும், எனக்கு நீங்கள் வேணும், ஐம் ஜஸ்ட் நீட் யூ மம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஜங்குக்கு டயாங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ டயாங்கும் டேய் ஜங்குக்கா, உனக்கு சலிக்கலையாடா? மாமா எனக்கு தெரியல மாமா, உன்னை ஏன் சலிக்கலைன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் கூட இப்படியே இருக்கணும்னு தான் தோணுது. நான் சொன்னேனே மாமா, ஐம் ஜஸ்ட் கிரேவிங் ஃபார் யூ மாமா. எனக்கு நீ வேணும் மாமா. இது ஆசையாக முகமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நீ வேணும். அது எனக்கு மட்டும்தான் நீ வேணும். சரிடா, நான் எங்கடா போகிறேன், உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ளேயும் டயாங்குள்ளேயும் அவ்வளோ அழகான அந்த லவ்லி டைம் அப்படி ஸ்பெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட பேபி 2 years ஆகிறதுக்குள்ளே திரும்பி ஜங்குக்கு ப்ரெக்னென்ட் ஆயிடுவான். இப்படியே தான் ஜங்குக்கோட டயாங்கோட லைஃப் அவ்வளோ அழகாக மூவ் ஆகும். இப்போ டயாங் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்படியே என் லைஃப் போய் கிட்டத்தட்ட எனக்கு 5 பசங்க. என்னமோ தெரில, என்னையா எந்த காட்டி மயக்கினாலும் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே எனக்கு ஜங்கு கூட வாழ்கிற இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக 5 பசங்க. நான் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு 5 பசங்க வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கல. பாரு, வீடு ஃபுல்லாக என் பசங்க, அதுவும் இந்த வீடு ஃபுல்லாக என் பசங்க இருக்கும் போதும் இதெல்லாம் விட எனக்கு பெரிய பையனா என் ஜங்குக்கா இருக்கான். பாரு, 6 பேரும் சேர்ந்து எப்படி விளையாடிட்டுருக்காங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியல ஜங்குக்கா, இப்போ வரையும் உன் மேலே எவ்வளோ தூரம் லவ் இருக்கோ அவ்வளோ தூரம் எனக்கு நீ வேணும். அந்த லஸ்ட்டும் இருக்குது ஜங்குக்கா. எவ்வளோ தூரம் உன் மேலே லவ் இருக்கோ அந்த அளவுக்கு லஸ்ட்டும் இருக்குது. இப்போ வரையுமே ஐம் ஜஸ்ட் கிரேவிங் ஃபார் யூ ஜங்குக்கா, அண்ட் ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழகாக ஜங்குக்கும் பசங்களும் விளையாடிட்டுருக்கதை பார்க்கும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்க, ஏய் அவங்க ஒரு மாதிரி ஷை ஸ்மைல் பண்ணிவிட்டு மாமா என் கூட சேர்ந்து விளையாடவா அப்படின்னு சொல்லி ஜங்கு கூப்பிட, ஏன்டா பசங்கள்லாம் விளையாடுறது பத்தாதுன்னு என்னையும் சேர்ந்து கூப்பிட்றியா? வா மாமா என் கூட சேர்ந்து விளையாடவா மாமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பசங்களோட அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு, சரி விளையாடினதெல்லாம் போதும், தூங்க போங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் டயாங்கும் பசங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஜங்குக்கும் டயாங்கும் அவங்க ரூமுக்கு போய் படுத்துட்டு, மாமா என்னடா மாமா என்ன மாமா சொல்லு ஜங்குக்கா, மாமா சொல்லு ஜங்குக்கா, மாமா ஜங்குக்கா சொல்லு மாமா, கிரேவிங் ஃபார் யூ மாமா. வாட் மாமா, கிரேவிங் ஃபார் யூ மாமா.
அப்படியா? ம். வேணுமா? ம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாயா சாக்குக்கு மேலே அவ்வளோ அழகாக வராரு. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள்